ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக்கான ஒரு 5 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டை சொல்கிறேன். நீங்கள் எந்த ஷார்ட்கட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? A can complete a work in 10 days, B can complete a work in 15 days, C can complete a work in 30 days. How long it will take to complete all the 3 work together? அதாவது ஏ வந்து 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறானாமா, பி வந்து 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறானா, சி வந்து 30 நாள் ஒரு வேலையை முடிக்கிறானா. இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து எவ்வளோ நாள் வேலை முடிக்கிறானா 10 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 30 நாள். இப்போ இந்த மூணுத்துல எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 30 இது வரும். 30 வந்து இது மூணுமே போகும். 30 வருமா? 30. இப்போ 10 3s are 30, 15 2s are 30, 31s are 30. அப்போ ஏ வந்து 3, பி வந்து 2, சி வந்து 10. இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6 வரும். அதாவது 30 days. இது யூனிட் பர் டே. ஒரு நாளைக்கே இவங்க எல்லாரும் சேர்ந்து 6 ஒர்க் முடிச்சா அப்போ 30 நாளை எவ்வளோ நாளைக்கு முடிப்பாங்க? 30 ஒர்க், அதாவது யூனிட். இதே தான் பர் டே இல்லை, ஓல் டே. அப்போ 30 ஒர்க்கை எத்தனை நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்ட்டு 30 டிவைட் பை 6, அதாவது கெப்பாசிட்டி டிவைடட் பை ஒர்க். 30 days 6 நாள்னா 3 பேருமே சேர்ந்து 15 daysல முடிப்பாங்க. 3 பேருமே சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 15 daysல முடிப்பாங்க. ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறான், பி வந்து 15 நாளில், சி வந்து 30 நாளில். இதுக்கு எல்சிஎம் நம்ம எடுத்துட்டோம் 13 எடுத்தால் 10 3s are 15 2s are 31s are. இப்போ மொத்தமாக உங்களுக்கு 13 தெரியும். ஏ வந்து 3 days, பி வந்து 2 days, சி வந்து 1 day. மொத்தமாக இவங்க 6 நாள் முடிக்கிறாங்க. அப்போ 30 நாளைக்கான ஒர்க்கு இவங்க 6 நாளில் எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னா 5 daysல முடிப்பாங்க. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 40 days, while A and C can complete a piece of work in 30 days. Find the number of days in which each of them can complete a work. அதாவது ஏ எவ்வளோ முடிப்பான், பி எவ்வளோ முடிப்பான், சி எவ்வளோ முடிப்பான்னு இதில் கேட்குறாங்க. ஏ அண்ட் பி வந்து 24 days, பி அண்ட் சி வந்து 40 days, ஏ அண்ட் சி வந்து 30 days. அதே மாதிரி தான். இது முன்னாடி எப்படி போட்டோமோ அப்படியே தான். அங்கே தனித்தனியாக கேட்டாலும் சரி, எல்லாம் ஒட்டுக்காக கேட்டாலும் சரி, எல்லாம் அதே ஃபார்மேட் தான். இதுக்கு உங்களுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 40. இதில் எது பெருசு? 40 பெருசு. 40 உங்களுக்கு காமனாக போகாது. அடுத்து 80யும் உங்களுக்கு காமனாக போகாது. அடுத்து 120 24 போகும், இதுவும் போகும், அது போகும். 120 போகுமா? 120னா 24 into 5, 4 3s are 12, 3 4s are. இதுலேயும் ஓல் இது எவ்வளோ வருது? 5 + 4, 4 + 3 உங்களுக்கு எவ்வளோ வருது? 12 வருது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 into A + B + C = 12 எழுதுவோம். ஏன்னா ஒவ்வொன்றும் 2 டைம் வந்திருக்கு. A 2 டைம் வந்திருக்கு, B 2 டைம் வந்திருக்கு, C 2 டைம் வந்திருக்கனால முன்னாடி 2 போட்டுக்கிறோம். அப்போ A + B + C வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6 வரும். 2 6. இப்போ A + B + C வந்து உங்களுக்கு 6ன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120. நம்ம அது முன்னாடி எப்படி போட்டோமோ அதே தான் 120. இங்கே என்ன பண்ணோம்? எல்லாமே ப்ளஸ் பண்ணி வரதை நம்ம எல்சிஎம் என்ன எடுத்துருக்கோமோ அதை டிவைட் பண்ணோம். அதே மாதிரி தான் எல்லாமே ப்ளஸ் பண்ணி வந்துருச்சு. எல்சிஎம் என்னது? 120. 120 டிவைட் பை 6னா 20. அப்போ 20 units per day. அவங்க என்ன கேட்குறாங்க? இது A + B + C தான். ஏ தனியாக எவ்வளோ, பி தனியாக எவ்வளோ, சி தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ A + B + C தெரியும். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணோம்? பி + சியை போடணும். பி + சி வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். பி + சி எவ்வளோ? 3. அப்போ ஏ = 6 - 3. அப்போ எவ்வளோ வரும்? 3 வரும். இப்போ இதை நம்ம எப்படி போடுவோம்? 120 டிவைட் பை 3. 120, அதாவது 120 ஒர்க்கை 3 days இவன் பண்ணானா எவ்வளோ நாளைக்கு முடிப்பான் அப்படின்னு தான். 40 daysல இவன் ஒருத்தன் மட்டும் 40 daysல முடிப்பான். அதே மாதிரி பி, A + B + C எவ்வளோ + A + B, அதாவது ஏ வேணும்னா ஏ இல்லாததை எடுத்துக்கணும்,
பி வேணும்னா பி இல்லாதது எடுத்துக்கணும், சி வேணும்னா சி இல்லாதது. நம்மளுக்கு இப்போ பி வேணும், இதில் எது பி இல்லாதது, இது பி இல்லாதது. இது எவ்வளோ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 - 4 = 2. 120 ஒர்க்கை இவன் 2 டேஸில் முடித்தானா அவன் வந்து 60 டேஸ். அவன் ஒருத்தன் மட்டும் பி மட்டும் 60 நாள் ஒர்க் பண்ணுறானா. பி மட்டும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறானா, 60 டேஸ் ஒர்க் பண்ணுறானா. அதே மாதிரி சி 6 a + b + c நமக்கு 6ன்னு தெரியும். சி வேணும்னா சி இது எதில் இல்லை, a + b இதில் தான் சி இல்லை. இது எவ்வளோவா 5. அப்போ எவ்வளோ 1. இது எப்படி போடலாம், 120 ஒர்க்கை இவன் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா பண்ணானா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ணுறான். 120 ஒர்க்கையும் எப்போ பண்ணி முடிப்பான், 120 டேஸில் இவன் பண்ணுவான். இவன் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கை பண்ணுறான், ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை பண்ணுறான். சரிங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். 3 ஒர்க்கை பண்ணால் 40 டேஸ், 2 ஒர்க்கை பண்ணால் 2 மணி நேரம் பண்ணால் 60 டேஸ், 1 மணி நேரம் பண்ணால் 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறான்னா 120 டேஸ் அவன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒர்க்கா. சரிங்களா, அடுத்த சமத்துவம். இது ஒரு ஃபார்மேட்டில் சொல்கிறேன். இதுவும் அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்கிறேன். A can do a piece of work in 8 days. B can do a piece of work in 10 days. How long it will take to work the work? அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு நான் வேறு ஃபார்மேட் சொல்கிறேன். A வந்து 8 டேஸில் முடிக்கிறான், B வந்து 10 டேஸில் முடிக்கிறான்னு சொல்லிட்டேன். இதுக்கு உங்களுக்கு என்ன வரும், இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், 10, 20, 30, 40. 40 வருமா, 40. 8 5s are 40, 8 4s are மொத்தம் உங்களுக்கு 9. மொத்தம் உங்களுக்கு 9. How long it will take they can complete together, அதாவது together 40 divided by 9 இப்படின்ட்டு போட்டு அடிக்கலாம். இன்னொன்று மெத்தட் சொல்கிறேன் பாருங்க, போட்டு அடித்தா உங்களுக்கு 4 4/9 வரும். 4 4/9 டேஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட்டு டிவைடட் பை சம். ப்ராடக்ட் ஏ எவ்வளோன்னு தெரியும், பி எவ்வளோன்னு தெரியும், அது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் 8 × 10. அதே மாதிரி சம்மு ஏ எவ்வளோன்னு தெரியும், பி எவ்வளோன்னு தெரியும், ஏ எவ்வளோன்னு தெரியும், பி எவ்வளோன்னு தெரியும், அது ரெண்டுமே சம்மு பண்ணணும். உங்களுக்கு என்ன வரும், 80 ப்ளஸ் பண்ணால் 18 2 டேபிளால் அடிக்கலாம், 49. அதே தான் இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வருது, அதே தான் இங்கேயும் வருது. சரிங்களா, இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணி போட்டாலும் சரிதான். இது இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ A and B can complete a piece of work in 6 daysன்னு சொல்லிட்டான். A alone can complete a piece of work in 10 days. B alone எவ்வளோன்னு கேட்குறான். B alone எவ்வளோன்னு கேட்குறான். இது நம்ம போட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் 10ஆக தான் எடுத்துப்போம், ஏன்னா A + B தானே எடுத்துப்போம். எல்சிஎம் நம்ம வந்து 10ஆக எடுத்துப்போம். 10ஆக எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், A + B தெரியும், ஏவை இதோட மைனஸ் பண்ணோம், ஏனா 4, அப்போ 10/4 அப்படின்ட்டு நம்ம போடுவோம். இன்னொன்று ஷார்ட்கட் சொல்கிறேன். அதில் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டதுனால நம்ம ப்ளஸ் பண்ணோம் கீழே, ப்ராடக்ட்டை டிவைட் பை சம்மிட்டு. அதே இங்கே பி அலோன்னு கேட்கறதுனால அதே மாதிரி ப்ராடக்ட்டு டிவைடட் பை டிஃப்ரென்ஸு. ப்ராடக்ட்டு டிவைடட் பை டிஃப்ரென்ஸு. ப்ராடக்ட் எவ்வளோ, இங்கே 10 6 60, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 4. இதை அடித்தா உங்களுக்கு ஆன்சர், இதை அடித்தா உங்களுக்கு ஆன்சர். 2 2s 2 3s 15. அப்போ இவன் எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கான், 15 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கான், 15 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். சரிங்களா, அப்போ கரெக்டாக வருதா பாருங்கள். இதுக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும், 50 30 எடுத்துக்கலாம். 30னா 3 2 மொத்தம் 5 வருது. 5 வருது. அந்த 30யை 5ஆல் பண்ணால் 5 6. A + B வந்து உங்களுக்கு 6ன்னு வந்துருச்சு. A + B 6ன்னு வந்துருச்சு. அப்போ பியோட ஆன்சர் 15. அப்போ பியோட ஆன்சர் 15. அடுத்த கொஸ்டின், A and B can undertake to complete a piece of work in, அதாவது A and B 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணி 1200 வருது. எவ்வளோ வருது, 1200 2 பேருக்கும் தராங்க. A மட்டும் 8 நாள் ஒர்க் பண்ணுறான், B மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான்னா 20 டேஸ் ஒர்க் பண்ணுறான். வித் த ஹெல்ப் ஆஃப் சி. ஹெல்ப் ஆஃப் சினா A + B + C 3 பேருமே சேர்ந்து பண்ணுறது. வித் ஹெல்ப் ஆஃப் சி தி ஒர்க் இட் இன் 4 days. அவங்க ஒர்க் படி பார்த்தோன்னா ஹெல்ப் ஆஃப் சி 4 days. ஃபைன் தி ஷேர். அதாவது நம்மளுக்கு A + B தெரியும். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம்.
எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48 வரும். 48 இதுக்கு வரும். 12 4s are 48, 8 6 are 48. அப்போ 8 6 are 48. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கொடுத்தாச்சு, பி கொடுத்தாச்சு, நமக்கு சி கண்டுபிடிக்கணும். சி வந்து என்னது? 6ன்னு தெரியும், இதுவும் தெரியும். இதுவும் வந்து பார்த்தோன்னா 48 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12. A plus B plus C உங்களுக்கு 12 days. அப்போ இந்த 12 minus 6 minus 4 எவ்வளோ வரும்? 2 days. அப்போ C மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days. C மட்டும் 2 days. A plus B வந்து 1200 சொல்லிட்டாங்க. அப்போ சியோட ஷேர் எவ்வளோ இருக்கும்? A B C. A வந்து 6, B வந்து 4, C வந்து 2. 2 டேபிளால் இருக்கலாமா? 2 3s are 2 2s are 2 1s are. அப்போ 1/3 4 5 6. 1/6 into 1200. 1/6 into 1200. 6 2s. அப்போ சியோட ஷேர் எவ்வளோ? 200. சியோட ஷேர் எவ்வளோ? 200. இது புரியுதா? A plus B ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 1200 இது கொடுத்துட்டாங்க. அப்போ சியோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தமாக அவங்க 1200. ஆனால் இவங்க சியோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சியோட சேர்ந்து ஒர்க் பண்ணது அவங்க கொடுக்கல. அதனால் இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஏ வந்து 8 days, B வந்து 12 days. மொத்தமாக உனக்கு எல்சிஎம் 48. ஏ வந்து 6 days பண்ணுறான். அப்போ B வந்து 4 days பண்ணுறான். A plus B 4. 48/4 இவன் 12 days பண்ணுறான். இப்போ C மட்டும் கண்டுபிடிக்கணும்னா A plus B plus C இது மைனஸ் இது மைனஸ் இது 6 minus 4 10, 12 minus 10 2. இப்போ A plus B plus C ரேஷியோ வேணும். ஏன்னா நம்ம C கண்டுபிடிக்கணும்னா A தெரியும் 6, B தெரியும் 2, 4 C தெரியும் 2. இதுக்கெல்லாம் போட்டால் 3:2:1. மொத்தமாக உங்களுக்கு சிக்கு தெரியணும். சினா 1/overall 6 into 1200 அடித்தா உங்களுக்கு 200. இதுதான் இந்த இது. அடுத்த இதில் இன்னும் வேறு கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நான் அடுத்த வீடியோ போட போகிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் பார்த்துக்கோங்க.